இரக்கமுள்ளவரே, கிறிஸ்து இயேசுவே, இந்த நாளில் கூட 10th 12th எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். மெட்ரிக் சிபிஎஸ்சி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுத போகிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் எழுதிட்டு கொஞ்சம் நாட்களில் ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட்டை பார்த்து அந்த நாளில் ரிசல்ட் வருகிற நாட்களில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற தவறான முடிவுகள் எங்கள் தேசத்தை விட்டு வெளியேறட்டும், ஸ்டூடெண்ட்ஸை விட்டு வெளியேறட்டும். அந்த ரிசல்ட்டை பார்த்து தவறான காரியங்கள், விசேஷமாக உயிரை மாய்க்கிற காரியங்கள் இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக, இந்த பலவான் இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவால், கிறிஸ்து இயேசு உங்களால் எப்பேற்பட்ட சோதனையும் எப்பேற்பட்ட தோல்வியும் மாற்ற முடியும். உங்களால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் மாற்ற முடியும். எப்பேற்பட்ட தோல்வியும் உங்களால் மாற்றி ஜெயத்தை தர முடியும். கர்த்தர் அந்த நாளில் அந்த ரிசல்ட் வருகிற நாட்களில் எந்த ஒரு தவறான முடிவும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காதபடி, விசேஷமாக எங்கள் மாநிலத்தில், எங்கள் தேசத்தில் இப்பேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஒரு ரிசல்ட்டும், எந்த ஒரு தவறான ரிசல்ட்டை பார்த்து எந்த ஒரு தவறான காரியங்கள் எடுக்கலைன்ற ஒரு நல்ல செய்தி எங்கள் தேசத்தில் அந்த சாட்சியை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கிறிஸ்து இயேசு வாழ வைக்கிறவர். இயேசு கிறிஸ்து எங்களை வாழ வைப்பார்ன்ற சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த தைரியம் அவங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ரிசல்ட்டில் ஒரு வேளை தவறான காரியங்கள், ஒரு வேளை நினச்சதை விட மார்க் கம்மியாக, ஒரு வேளை தவறான காரியங்கள் ரிசல்ட்டில் வருமானா அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது, இல்லை, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார்ன்ற தைரியத்தை அந்த நாட்கள் அவங்களுக்கு புரிந்து கொள்ள, அந்த காதுகளில் அந்த சத்தம் கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென்.